இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். இன்று இருக்கக்கூடிய கருத்தாளர்களில் அரசியல், சமூகம், சினிமாலையும் இன்டெப்தா, அரசியலையும் இன்டெப்தா பல்வேறு புத்தகங்கள் படித்ததோடு மட்டுமில்லாமல் பல ஆளுமைகளுடன், மறைந்து போன பல பிரபலங்களுடன் நேரடியான தொடர்புள்ள குடும்பம் நீங்கள். அது பர்டிகுலராக நீங்கள் ரொம்ப பழக்கங்கள் உண்டு. அந்த வகையில் நடிகர் ஜெமினி கணேசன், நடிகர் சிவாஜி கணேசன் உட்பட பல குடும்பங்களோடு தொடர்புடையவர் நீங்கள். சாவித்திரி அப்படிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய பெண் ஆளுமை. வெறும் நடிகை மட்டும் அவங்களை எடுத்துட முடியாது. 2 மாநிலத்திலும் மிகப்பெரிய அளவில் ரசிகர் படத்தை கொண்டவர். இன்றைய தலைமுறைக்கு சாவித்திரி தெரியாமல் இருக்கும். பட் 60-70கள் வரையும் அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த ஒரு நடிகை. அரசியலுக்கு வரலை, ஆனால் திரைத்துறையில் மிகப்பெரியவர். ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவருடைய கடைசி காலம் இருந்ததுன்னு சொன்னாங்க. சாவித்திரி அவர்களுடைய திரை பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாவித்திரிக்கு எங்களுக்கு எப்படி பழக்கம் வந்ததுன்னா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, சேலத்தில் எங்கள் வீடு மாடர்ன் தியேட்டர்ஸுடைய ரிகர்சல் ஹால். ஓகே. அது எங்கள் வீட்டிலேருந்து 3வது பில்டிங். அதுக்கு அடுத்தது ஒரு வீடு, ஒரு பெரிய அந்த தெருவிலே மொத்தமே ஒரு 10 பங்களா தான். எல்லாமே பங்களாக்கள் தான். நாங்களும் பங்களாவாசிகள் தான். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளார நாங்கள் சோளம் விதைச்சோம். வீட்டு மாடுகளுக்கு சோளமெல்லாம் அங்கேயே விளைச்சி மாடுகளுக்கெல்லாம் போடும். வீடே ஒரு மிருக காட்சியால் மாதிரி இருக்கும். பெரிய இடம். மானு, மயில், முயல், புறாக்கள், கோழிகள், மாடுகள், குதிரைகள் அப்படியே ஊடு புறாமை பசங்களும் அந்த மாதிரி இடம். மாடர்ன் தியேட்டர்ஸ் அதுக்கு அடுத்த அப்படி ஒரு பெரிய பங்களா, அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீடுகள் இருக்கும். அதை தாண்டினதுன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் ரிகர்சல் பெருசு. நடிகர்கள்லாம் அங்கே தான் தங்குவாங்க. ரொம்ப முக்கியமான நடிகர்களாக இருந்தாக்கா மாடர்ன் தியேட்டர்ஸ் ஸ்டுடியோவிலே தங்குவாங்க. ஏற்காடு அடிவாரத்தில் இருந்தது, அங்கேயே தங்க வைப்பாங்க மிக பிரபல நடிகர்கள் எல்லாம். சில நடிகர்கள் ரிகர்சலில் தங்க மாட்டேன்னு ஹோட்டலில் இருப்பாங்க. அன்றைக்கி சேலத்தில் பெரிய ஹோட்டல் கிடையாது, கோயம்புத்தூர் லாட்ஜிங்கிற ஒரே ஹோட்டல் தான். சிவாஜி கணேசன் அவர்கள் வந்தால் மாத்திரம், அவர் அடையாளம் தெரியாத இருந்த காலத்தில் சேலத்துக்கு வந்தபோது அவருக்கு தங்க இடம் கொடுத்து அவருக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தங்கிற முறையில் கோயம்புத்தூர் லாட்ஜை விட்டு எங்கேயுமே தங்க மாட்டார். ஓஹோ. சேலம் வந்தால் கோயம்புத்தூர் லாட்ஜ் தான். ஓ, சேலத்தில் கோயம்புத்தூர் லாட்ஜ். ஓகே. அது அங்கே தான் தங்குவார். அவருக்குன்னு அது ஒரு ரூம் உண்டு. மிகப்பெரிய நடிகராக எதெல்லாம் ஆனார். சேலம் வந்தால் கோயம்புத்தூர் லாட்ஜ் தான். அதில் அவர் இது. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு பரமேஸ்வரன் ஒருத்தர் உண்டு. ஓகே. அதாவது அவர் ஒரு மலையாளி. அவர் துவாரகாங்கிற ஒரு ஹோட்டலில் ஒரு சீனியர் மேன் மாதிரி இது. அதனால் அவர் அங்கே இருக்கிறதுனால பரமேஸ்வரன் எம்ஜிஆரினுடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்ச ஒருவர். அதனால் அவர் இருக்கிறதுனால இப்போ எம்ஜிஆர் அந்த துவாரகா ஹோட்டல் வந்தப்பறம் எம்ஜிஆர் அங்கே தான் தங்கினார். அதுக்கு முன்னாடி அவர் மாடர்ன் தியேட்டர்ஸில் அலிபாபா டைம்லலாம் அந்த ஹோட்டல் கிடையாது, அங்கேயே தங்குவார் அல்லது ரிகர்சல் ஹாலில் இருப்பார். எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால மாடர்ன் தியேட்டர்ஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அங்கே ஃபோனெல்லாம் யாரும் பண்ண முடியாது. வரலாம், அங்கே தங்கலாம், சாப்பாடு போடுவாங்க, இது பண்ணலாம். வேறு எதுவும் அங்கே அதிலெல்லாம் பட்டு ஸ்ட்ரிக்ட்டு. டிஆர்எஸ்ங்கிறது ஒரு முதலாளி மாத்திரம் இல்லை, ஒரு பயங்கரமான சர்வாதிகாரி. எந்த அளவுக்கு அவர் இருந்தாருன்னா, அன்னைக்கு முடிசூடா மன்னனா விளங்கிய பியூ சின்னப்பா ஒரு ஷூட்டிங்கில் கொஞ்சம் ரகலை பண்ணார், சவுக்கு எடுத்துட்டார். நீ இப்போ இதுக்கு மேலே இதான் பண்ண தோலைச்சிருவாண்டாண்டார். அன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டார், எம்ஜிஆர் மாதிரி அடங்கி உட்காந்துட்டார். எம்ஜிஆருக்கே அவர் தான் ரோல் மாடலுக்குவாங்க. எம்ஜிஆரே ஒரு உண்டு இல்லைன்னு பண்ண ஒரு டிஆர்எஸ். அலிபாபா படத்தில் கொஞ்சம் டான்ஸ் ஆடினார். எல்லா ப்ரொடியூசருக்கும் பண்ணுற டான்ஸு டிஆர்எஸ்கிட்டே ஆடினார். அதுக்கு இதில் என்ன வேடிக்கைன்னா, எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் அறிமுகத்தை கொடுத்ததே மாடர்ன் தியேட்டர்ஸ். மந்திரிக்குமாரி வர்ற வரையிலும் கலைஞர் யாருக்குமே தெரியாது. மந்திரிக்குமாரி வந்தப்புறம் தான் கலைஞர் ஒருத்தர் இருக்கிறதே தெரியும். கதை வசனம் கருணாநிதின்னு போட்டதே மந்திரிக்குமாரில் தான் போட்டாங்க. அதுவரை இப்போ எழுதுன படத்துக்கெலாம் அவர் பேரே போடலை. அதுக்கு முன்னாடி மருதநாட்டிய இளவரசி வந்தது, அது பெருசாக இருந்தாலும் இவங்களுக்கு பேர் கிடைக்கல. மந்திரிக்குமாரி படம் தான் இவங்களையெல்லாம் உருவாக்குனது. அதுக்கப்புறம் சர்வாதிகாரிங்கிற படம் இன்னும் பெருசாக எம்ஜிஆரை ஹீரோவாக ஆக்குச்சு. அந்த மாதிரி படங்கள் மூலமாக தான் அவர் வந்தார், கடன்பட்டவர். அதில் என்ன பண்ணார், அலிபாபா தென்னாட்டினுடைய முதல் கலப்படம், தென்னாட்டுக்கே முதல் கலப்படம். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்துக்கும் சேர்த்து முதல் முழு இது கேவா கலர். அப்போ கேவா கலர், ஈஸ்ட்மென்ட் கலர். அந்த கலரே ஒரு மாதிரி பளிச்சு கலர்னு ஒரு மாதிரி இருக்குமே அந்த கலர். டெக்னிக் கலருங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. ஓகே, அது ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு அடுத்தது ஈஸ்ட்மென்ட் கலர். அதுக்கு அடுத்தது கேவா கலர். இவர் கேவா கலரில் தான் எடுத்தார்.
அது வந்து ஜெர்மன் கம்பெனி அது. அவனே வந்தான் வந்து அந்த எல்லாம் நெகட்டிவ் ஃபில்மெல்லாம் இது கொடுத்து எல்லாம் பண்ணி கம்ப்ளீட் கலர் கரெக்ஷன்லாம் அவங்க தான் பண்ணாங்க. அதில் இவர் வந்து ஒரு டான்ஸ் ஆடினார். அந்த நேரத்தில் அந்த படத்தில் வில்லனாக வந்தவர் வந்து PS வீரப்பா. ஒரு விபத்தில் சிக்கி அவர் கால் இதாகி போச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, படுத்துட்டார். ஷூட்டிங் நிற்க வேண்டியதாகி போச்சு. வில்லன் இல்லை. அந்த பயன்படுத்திக்கிட்டு இவர் என்ன பண்ணார், சொன்ன நேரத்துக்கு கால் ஷீட் கொடுக்கல, வரல. இவர் கால் ஷீட் கொடுத்துட்டு வரல. டிஆர்எஸ் கவலையப்பட்டுக்கல. அப்போ வந்து கரடி முத்துன்னு ஒருத்தர் இருப்பார், ஸ்டண்ட்டு நடிகர், மாடர்ன் தியேட்டர்ஸில் சம்பளத்துக்கு இருக்கவர். நிறைய க்ளோஸ்அப் ஷாட் எடுத்து வச்சுருந்தார். கரடி முத்துவை மேக்கப் போட்டார். PS வீரப்பா ரோல் பூராத்தையும் ஒரு முடித்தார். அதுக்கப்புறம் மேக்கப் மாற்றுறாரு. எம்ஜிஆர் பண்ணுற ரோல் பூரா முடித்தார். க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு மாத்திரம் எடுத்துருந்த அந்த ஷாட்டெல்லாம் போட்டு சூப்பர் இம்போஸ் பண்ணி படத்தை முடிச்சிட்டார். எம்ஜிஆருக்கு ஒரு சந்தேகம், என்னடா கால் ஷீட்டு ஷூட்டிங்கு இது இருக்குது, நம்மளை கூப்பிடவே இல்லை, நாமளும் போல் அவர் கூப்பிடவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தேகம் வந்து சேலத்துக்கு வந்தார். ஏதோ காரணங்கள்லாம் சொன்னார், இந்த மாதிரி அதனால் வர முடியாது போச்சு. பரவாயில்ல, அதனால் என்ன ஒன்று இது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு வந்து படம் எடுத்தவர்களும் போட்டிருக்காங்க, அது போய் பார்த்துட்டு போ அப்படின்னு. ஏதோ மிச்சம் மீதி எவ்வளோ பாக்கி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக போடுறாங்கன்னு போய் பார்த்தா படம் சென்சார் ஆகி முழு படம் ஓடுது. இவருக்கு ஒன்றும் புரியல, எப்படிடா எடுத்தீங்க? கரடி முத்தை வச்சு எடுத்தாச்சு. கடைசி சீன்லாம் எம்ஜிஆர் கிடையாது, அலிபாபா 48 எல்லாம். இதுக்கு ஆதாரம் வந்து அவருடைய முதலாளின்ற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறு, டிஆர் சுந்தரத்துடைய வாழ்க்கை வரலாறு தெளிவாக எழுதியிருக்காங்க. ஏன்னா இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி அந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்காங்களே, இவனை கேவலப்படுத்தி பேசுறதுக்கு இதே வேலையாக போனோம், பாத்தியாரை தப்பாக பேசிட்டான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த அடிமைகள் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் அது நடந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் மாடர்ன் தியேட்டர்ஸ் வர்றது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டுடியோங்கிறதுக்காக தான் இந்த விளக்கத்தை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து யாரும் ஃபோன் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து சிங்கள படத்துக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ் தான், மலையாள படத்துக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ். அப்பயே சிங்கள சினிமாக்கெல்லாம் சிங்கள சினிமா மாடர்ன் தியேட்டர்ஸ் தானே ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. என்டி ஜெயமனே சென்னை தான் எல்லா மொழிக்கும் திரைப்படத்துக்கு மேக்ஸிமம். சென்னைனாக்க சேலம் தான் சேலம் தான் சிங்கள படத்துக்கு. இன்னைக்கு சரண்யான்னு ஒரு பொண்ணு இருக்குது, நடிகை பொன்வண்ணன் இருக்காரு, அவங்க துணைவி மாமனார் AB ராஜ். அவர் தான் மலையாள பட உலகத்தினுடைய கிங்கு. அன்னைக்கு அவர் தான் சிங்கள படத்துக்கும் பெரிய ஆள். என்டி ஜெயமணி, தாவமணி தேவி அப்படிங்கிற 2 பேர் தான் இப்போ அன்னைக்கு பெரிய ஸ்டார்ஸு சிங்களத்தில். எந்நேரமும் சிங்கள படங்கள் வந்து சேலத்தை அது வந்து AB ராஜ். அவர் தான் பாஸ்கர்னு பேர், பாஸ்கர் ராஜுங்கிறது அது AB ராஜ்னு வச்சுருந்தார். அவர் தான் முழுக்க டைரக்ட் பண்ணி மலையாள பட உலகத்தினுடைய தந்தை. அதே மாதிரி சிங்கள பட உலகத்தினுடைய தந்தைன்னு அவங்கள சொல்லலாம். அவங்க எல்லாமே வந்து ஃபோன் பண்ணணுன்னாக்கா அந்த ஏரியாவில் ஃபோனோட இருந்த ஒரே வீடு எங்கள் வீடு. ஓகே உங்கள்கிட்ட அந்த வீடுகள்லேயும் இருந்தது. அவங்கெல்லாம் பிராமணர்கள், யாரும் உள்ளே விட மாட்டாங்க. நாங்கள் தான் நான் பிராமின்ஸு. மாடர்ன் தியேட்டர்ஸ் ஓனரே விட மாட்டாங்களா? நான் பிராமின்ஸ் எல்லாம் உள்ளே போக முடியாது. அவங்கெல்லாம் ஆச்சாரமான, நீங்கள் சொல்கிறது 50களில் ஆச்சாரமான பிராமணர்கள். அவங்கெல்லாம் பெரிய பெரிய பங்களாக்கள், உள்ளே நுழைய முடியாது. மரங்களும் கிழங்களும் இருக்கும், அது உள்ளே அப்படியே உள்ளே போனால் தனியாக உள்ள பங்களாஸ் இருக்கும். அந்த மாதிரி. அப்போ இந்த ரிங் ஃபோனு உங்கள் வீட்டில், அதில் இப்போ ஃபோனு வேணும்னாக்கா எங்கள் வீட்டுக்கு தான் வரணும். எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, எந்த நடிகர் வந்தாலும் விட்டுருங்க, காசு கேட்காதீங்கன்றார். எதுவும் வந்து ஃபோன் கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க அப்படின்ட்டார். அதனுடைய விளைவு அங்கே இருக்கவங்களாம் மெதுவாக வந்து வீட்டுக்கிட்ட நிற்பாங்க, ஃபோனுக்கு தான் வந்திருக்காங்கன்னு தெரியும். நாங்கள் அதில் வந்து துணை நடிகராக இருந்தால் கூட நாங்கள் பார்த்தது. அதை நாங்கள் இது பண்ணுவோம். யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டில் சின்ன பசங்க, நானும் சின்ன பையன், நான் ஃபோன்னாக்கா எடுத்து பண்ணிட்டு போங்கன்னு. சாவித்திரி வந்து முதல்ல மாடர்ன் தியேட்டர்ஸில் நடிக்க வந்தது சுகம் எங்கேங்கிற படத்துக்கு. கண்ணதாசன் கதைவாசனம், MS விஸ்வநாதன் வந்து மியூசிக்கு, MS விஸ்வநாதன் ராமூர்த்தி மியூசிக்கு. விஸ்வநாதன் எப்படி எங்களுக்கு தொடர்புன்னா, எங்கள் அண்ணன் கோயம்புத்தூரில், எங்கள் அண்ணன் ஜெய்சீலன் கோயம்புத்தூரில் வந்து GD நாயுடு ஹாஸ்டலில் வந்து தங்கி மோட்டார் மெக்கானிசத்தை படிச்சுக்கிட்டோம். அது அந்த ஹாஸ்டல் ரொம்ப பெரிய ஹாஸ்டல். அது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பஸ் ஓனர், பஸ் அதிபருடைய மகன்கள்லாம் அந்த ஹாஸ்டலில் வந்து GD நாயுடுகிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்குவாங்க. பயிற்சி எடுத்துகிட்டு மோட்டார் மெக்கானிசம்லாம் கற்றுக்கிறது. அதில் வந்து எங்கள் அண்ணா அங்கே இருந்தார். அந்த மெஸ்ஸில் தான் விஸ்வநாதன் வேலை பார்த்துட்டு இருந்தார், GD நாயுடு மெஸ்ஸில். எங்கள் அண்ணங்கிட்ட ரொம்ப க்ளோஸு. அந்த தொடர்பு சாகரவன்னு நீடிச்சு. அப்போவே எங்கள் அண்ணன் தான் அவருக்கு சொல்லியிருக்காரு, நீ எங்கேயோ போக போகிற விசுன்னு சொல்லியிருக்காரு. அதை சொல்லுவார் என்கிட்ட விஸ்வநாதன். டேய், ஜெய்சீலன் தான்டா சொல்லுவான், நீ பெருசாக வருவேன்னு சொல்லுவான்டா.
எனக்கு இந்த மெஸ்ஸில் இந்த டேபிள் தொடச்சிக்கிட்டு இருக்கிறது சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தால் நாம் எங்கடா வரப்போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா இவன் தான்டா தைரியம் கொடுத்தவன். சாகரவர்களும் எங்கள் அண்ணங்கிட்ட அவ்வளோ எந்த அளவுக்குன்னாக்கா அவருடைய எம்எஸ் விஸ்வநாதனுடைய குழந்தைகள்லாம் வந்து ஏற்காட்டில் படித்தாங்க. ஏற்காட்டில் ஒரு வீடு எடுத்தார். அந்த வீட்டுக்கு இன்சார்ஜாகவும் அந்த பசங்களுக்கு கார்டியனாகவும் எங்கள் அண்ணனை தான் போட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க நெருக்கத்தை. இதெல்லாம் என்னென்னா இந்த மாதிரி எங்களுடைய தொடர்புகள். நான் சொன்னேன் இல்லையா, நடிகர்கள்லாம் வந்து ரிஹர்சல் ஹால்லையும் தங்கியிருப்பாங்க. எதிரில் இருந்த சில வீடுகள் வந்து அந்த ரிஹர்சல் மாடர்ன் தேட்டர் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதில் ஒரு வீட்டில் தான் சாவித்திரி இருந்தாங்க. சாவித்திரியுடைய அப்பா பேர் வந்து சௌத்ரி. அப்பாவோ என்னமோ தெரியாதவங்க தான் அப்பான்னுவாங்க அந்த அம்மா. அவங்க அக்கான்னு சொல்லிட்டு குண்டூர் மாலத்தின்னு 2 பேரும் அந்த வீட்டில் இருப்பாங்க. இது ஷூட்டிங்கெல்லாம் போயிட்டு வரும். நேர் எதிர் வீடு. ரோடு கிராஸை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தான் வரணும். ஃபோன் பண்ணுறதுக்கு அடிக்கடி வந்ததில் என்னுடைய இன்னொரு அண்ணா ராஜேந்திரன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட இந்த அம்மா அடிக்கடி வரும், வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கோழி எல்லாம் பார்த்துட்டு நானும் கோழி வளர்க்கணும் அப்படி. உங்கள் வீட்டில் இந்த கோழி? ஆமாம். அப்போ தான் அந்த ஐரோப்பிய கோழிகள்லாம் நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ண பிராய்லர் கோழிகள்லாம் இறக்குமதி பண்ணாங்க. அதை எங்கள் அப்பா வாங்கினார். பிளாக் மைனார்க்கா, ஒயிட் லகான், பிளிமத் ராக், இது 3 தான் சேமா போந்தா கோழிகள்னு பேர். இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் சாவித்திரி. இதெல்லாம் வந்து வீட்டில் இது பண்ணாங்க. அதுக்கெல்லாம் விதவிதமாக இருக்கும். அந்த ஒயிட் லகான் வந்து செவேல்னு வெளையர்னு இருக்கும், கொஞ்சம் அழுக்கு படிஞ்ச வெளையர்னு இருக்கும், காலெல்லாம் சிவப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கொண்டையெல்லாம் சிவப்பாக இருக்கும். பிளாக் மைனார்க்கா கரேல்னு இருக்கும், கொண்டை சிவப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாதம். பிளிமத் ராக் வந்து புள்ளியாக இருக்கும், சாம்பல் நிற கோழி, வெள்ளை புள்ளிகள் இருக்கும். 3 ரொம்ப அழகாக இருக்கும். அதுங்க கூட்டமாக அப்படியே போகும்போது யாருமே நின்று பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கோழியெல்லாம் எப்படி வளர்க்குறது, அந்த கோழி வளர்க்குறத பற்றிலாம் அடிக்கடி நீ உங்கள்கிட்டலாம் பேசியிருக்காங்க? அல்லது வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டே அரட்டை அடிச்சுட்டு போவோம். எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப நல்லா அரட்டை. அப்போ சினிமாவில் நடிச்சுக்கிட்டு நடிக்கிறாங்க. சுகமங்க படத்தினுடைய ஹீரோயின் அவங்க. சினிமாலாம் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அதாவது ஆந்திராலையும் நடிச்சுக்கிட்டு இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுகமங்கையில் தான் இந்த அம்மா வந்து ஃபஸ்ட்டு வந்தது. அப்போ நல்ல பழக்கம். அதில் என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சொந்த வாழ்க்கை சரியாக இல்லை. சௌத்ரிங்கிறது அவங்க அந்த அம்மா சொன்னது வந்து எங்கள் அப்பான்னாரு. அது அவர் நடந்துக்கிட்ட விதம்லாம் பார்த்தா அவர் ஃபுல்லாக தண்ணி அடிப்பார். அந்த வீட்டில் வாசப்பட்டியில் உட்காந்துக்குவார். அவர் ரோட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த வாசப்பட்டியில் உட்காந்துக்குவார். 6 மணி ஆச்சுன்னா பாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வரவங்கிட்டலாம் சாப்பிட்டேன். அந்த பக்கத்தில் வந்து ஒரு இவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த ஊர் ஜனங்க, சேரம்பாளையத்து ஜனங்கன்னு பேர் அவங்களுக்கு. அவங்களாம் பெரும்பாலானவர்கள் வன்னியர்களும் இவங்களும் வெள்ளாள கவுண்டர்களும் நிறைய விவசாயிகள், இந்த மாதிரி ஆட்கள். இவங்கக்கிட்ட எல்லாம் ரகலை பண்ணிட்டார். ரகலை பண்ணிட்டு அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அடிக்கிற அளவுக்கு போனோடனே சாவித்திரி பயந்து போய் எங்கள் வீட்டுக்கு கொண்டாட்டாங்க. மாடர் ரிஹர்சல் அந்த பக்கம் இருக்குது, இவங்க அங்கே போயிருக்கலாம். அதை விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு கொண்டாட்டாங்க. எங்கள் வீட்டில் இருந்த ஆளுங்கள்லாம் உடனே போனாங்க. மாடர்ன் தேட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. சமாதானம் பேசி அப்போ இந்த பொண்ணு வீட்டில் வந்து உட்காந்துட்டு ஒரே ஆளுங்க, என் சம்பாத்தியம் பூரா இந்த ஆளை ஒழிக்கிறான், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. அந்த குண்டூர் மாலத்தையை கேட்டால் அதுவும் அதே மாதிரி. ஏன்னா வேடிக்கை என்னென்னா இந்த பொண்ணு பாவம் போய் ஸ்டுடியோலாம் படாத அவஸ்தைப்பட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதம் முதல்ல டெசாட்டோங்கிற ஒரு கார், கன்வெர்ட்டிபிள், இது டாப்பை கட்டுற எடுத்துட்டாங்க கார், டூரிஸ்ட் கார், அது வச்சுருந்தது பெரிய கார். அதை ஓட்டிக்கிட்டு இது குண்டூர் மாலத்தி சேலமே சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த டாப் இல்லாத கார் பார்க்குறது அந்த காலத்தில் பெரிய விஷயம் இல்லை. இன்னும் கூட டாப் பழைய படத்தில் நிறைய காமிப்பாங்களே, ஜெமினி கணேசன், சாவித்திரி, அந்த கார் தான் யார் அவள் யார் அந்த கார். அது டெசாட்டோன்னு பேர். அது அந்த டெசாட்டோவில் கன்வெர்ட்டிபிள் கார் வச்சுருந்தது சாவித்திரி ஒருத்தர் தான். அந்த காரை வந்து இந்த குண்டூர் மாலதி வந்து தலையில் ஸ்கார்ஃப் கட்டிக்கும், கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றும். எல்லாம் 2 பேரும் வந்து நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த ரகலையில் என்னாச்சு, இந்த பொண்ணு வந்து அப்போ இது நடந்து வந்து மகேஸ்வரி படத்தில், சுகமங்கை படம் முடிஞ்சிருச்சு, மகேஸ்வரிங்கிற படத்தில் ஜெமினியும் சாவித்திரி நடிக்கிறாங்க. அப்போ தான் இந்த ரகலையெல்லாம் நடந்துருச்சு. நடந்தபோது என்னை எல்லா வகையிலையும் பார்த்துக்கிறதா சொன்னார் இவர் ஜெமினி. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் வரமாட்டேங்கிறாருங்கிற மாதிரி. அப்போ எங்கள் அண்ணனுக்கு ஜெய்சீலனுக்கு ஜெமினி ரொம்ப க்ளோஸு. ஜெமினியினுடைய ஆடிட்டர்லாம் வந்து சேலத்தில் தான் இருந்தாங்க. அடிக்கடி சேலத்துக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போவார். பெரிய நட்பு இல்லை. சிவாஜிக்கு கிட்டேயோ எம்ஜிஆர்கிட்ட இருந்த அளவுக்கான நட்பு ஜெமினிகிட்டே எங்களுக்கு கிடையாது. மாடர்ன் தேட்டர்ஸுக்கு வந்துட்டு போகிறவர் தான். அது 2வது அதிகமாக ஃபோன் பயன்படுத்தாத ஆள் அவர். எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கடி பண்ணாத ஆள் அவர் ஒருத்தர். மேலிருந்த வரையான நட்பு தான். அப்போ இந்த பொண்ணு வந்து அவர் வந்து ஆகணும்னு உடனே டிஆர்எஸுக்கு மேட்ரு போச்சு.
டிஆர் சுந்தரத்துக்கு மேட்ரு போன உடனே அவர் கூப்பிட்டு ஜெய்சலா என்னடா நடக்குதுன்னு கேட்டார். இந்த மாதிரி ஜெமினி கணேசன் வந்தால் பரவாயில்லைங்க. உடனே டிஆர்எஸ் ஜெமினி வர சொன்னார். ஜெமினி வர சொல்லி மாடல் ரிகர்சலால் தான் ஜெமினி என்ன சொன்னார்னா, என்னுடைய பேரை போட்டுக்கிட்டோம், சாவித்திரி கணேசன் போட்டுக்கிட்டோம், அந்த அங்கீகாரத்தை நான் கொடுக்குறேன்னார். சேலத்தில் தான் அது நடந்தது. கிட்டத்தட்ட கல்யாணம் மாதிரி அது உனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறேன், உன்னை நான் திருமணம் மாதிரி பண்ணிக்கல, பதவி திருமணம் மாதிரி. அப்போ லிவிங் டுகெதர் மாதிரி தான் இருந்தாங்க. அதை போட்ட உடனே அப்போ ஒரு ஃபோட்டோ, ஒரு கருப்புனா ஒரு சாம்பல் கலரு இது அந்த இன்னைக்கு போடுறாங்களே இந்த பஞ்சாபி ட்ரெஸ்ஸில் அழகாக தலைமுடியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்குமே ஒரு பீச் ஓரத்தில் எடுத்த ஒரு பெரிய கேலண்டர் இருக்கும் சாவித்திரி. அதில் தான் அவங்க ஃபஸ்ட்டு போட்டாங்க சாவித்திரி கணேஷ் அப்படின்னு எழுதி கேட்குறியா. இப்போ 58 59 இருக்குமா? 58 57 அந்த மிஸ்ஸி அம்மாங்கிற படத்துக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் 56 57 இருக்கும் அந்த படம். அதில் வந்து கதை வசனம் எழுதினவர் வந்து ஸ்ரீதர், காதலிக்க நேரமில்லை ஸ்ரீதர், அவர் எழுதின படம். ரொம்ப அருமையான படம். மடந்தடிச்சு எடுத்த படம். ஒரு பெண் ஆளுமையாக காமிச்சிருப்பாங்க. பெண் ஆளுமையாக ராணியாக வருவாள். மகேஸ்வரிங்கிற ராணியா வந்து வெள்ளைக்காரர்கள் இருக்கிற கதை. ஏறத்தாழ வந்து வேலுநாச்சியார் கதை. மிஸ்ஸி அம்மாவா? இல்லை, இது மகேஸ்வரி. ஓ, வேலுநாச்சியார் மாதிரியான கதை. வேலுநாச்சியார் கதை. ஓ, அதுதான் அது மகேஸ்வரிங்கிற பேரில் எடுத்தாங்க. அதனால் பாடல்கள்லாம் வேறு பிரமாதமாக ரொம்ப ஜோராக இருந்தது. அந்த அந்த சாவித்திரி கணேசன் அந்த கேலண்டரில் கையெழுத்து போட்டு இது பண்ணாங்க. அதுதான் ஜெமினி கணேசன் வந்து அவங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம். அப்போ இருந்து 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எதுனாலும் வந்து தன்னுடைய கணவராகவே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த டைமில் தான் தேன் நிலவு படம் ஆரம்பிக்கிறாங்க. பாட்டெல்லாம் பயங்கரக்கிட்டு தேன் நிலவு படம் இது தேன் நிலவு தான். தேன் நிலவு படம் வந்து காஷ்மீரில் வந்து அவுட்டோர் எடுத்து, அதான் குதிரையில் போயிட்டே பாட்டு பாடவா அதில் தான். அந்த காஷ்மீருக்கு போகும்போது ஜெமினி தன்னுடைய பெண்கள் மகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு மூத்த மனைவியோடு அவர் கிளம்புறாரு. சாவித்திரி கூட போகிறாங்க. ஓ, அவர் மனைவியோட வர்றாரு, இவங்களும் வராங்க. அது மனைவி இவங்க வர்றாங்கன்னு மனைவி நின்றுக்கிட்டாங்க. பசங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த அம்மா காஷ்மீருக்கு போயிடுச்சு. அந்த காஷ்மீர் அனுபவங்களை வந்து அப்போ வந்துக்கிட்டு இருந்த சினிமா பத்திரிகையாக இருந்த பேசும் படத்தில் கட்டுரை எழுதுகிறாங்க. அவ்வளோ உரிமையாக எழுதுகிறாங்க. காஷ்மீருக்கு என் கணவர் ஜெமினி கணேசனோடும் என் மூத்த மகள் கமலா ரேவதி கமலாவோடு நாங்கள் காஷ்மீர் பயணமானோம். கமலானா இவங்க பாப்ஜியோட அதாவது ஒரிஜினல் ஒய்ஃபோட கமலா செல்வராஜ் இருக்காங்களே, மருத்துவர். அவங்கள தான் சொல்கிறாங்க. அவங்கள பற்றி என்னுடைய மூத்த மகள் ரேவதி, அவங்களும் டாக்டர், இளைய மகள் கமலா ஆகியோரோடு ஜெமினி கணேசன் அவர்களுடைய மூத்த மனைவியினுடைய மகள்களும் சாவித்திரி நல்ல உறவுல இருந்தாங்க. இப்படி கிளைம் பண்றாங்க, அதுல எழுதுறாங்க. இவங்க அப்படி கிளைம் பண்ணிக்காம. சரி, என் கணவர் ஜெமினி கணேசனோடு என்னுடைய மூத்த மகள் ரேவதி இளைய மகள் கமலாவோடு காஷ்மீருக்கு பயணமானேன். அந்த அளவுக்கு உரிமை கொண்டாடினார். அந்த அளவுக்கு அந்த குடும்பம் ஒன்றா இருந்தது. அதுக்கு பிறகு கதை கொஞ்சம் மாறிச்சு. ஜெமினி வந்து சூப்பர் ஹீரோவாக இருந்தார். அது எம்ஜிஆர் சிவாஜிங்கிற ஒரு 2 பயங்கரமான ஆட்களுக்கு மத்தியில் ஒரு ஷாக் அப்சார்பராக இருந்தவர் வந்து ஜெமினி. இவங்களும் வேணாம், இவரும் வேணாம், இவர்கிட்ட யார் மாட்டிட்டு முடிக்கிறதுன்னு எம்ஜிஆர் கண்டு பயந்தோணும். இவர்கிட்ட யார் மினிமம் கேரண்டி இருக்குமா ஜெமினி கணேசன் படங்களுக்கு? இருந்தது. அதனால தானே கூடவே 3வது ஆளாக நின்னார். சேர சோழ பாண்டியர்கள்னு தானே சொன்னாங்க. எம்ஜிஆர் வந்து சேரன்னாங்க, மலையாளி. அவர் மலையாளினாலே சேராட்டிங்க. இவர் தஞ்சாவூர் சோழர், இவர் புதுக்கோட்டைக்காரர் பாண்டியன். சேர சோழ பாண்டியர்கள் இவங்களுக்கு பேர். 3 பேருமே நல்லா ஈக்குவலாக நின்னாங்க. இதில் கொஞ்சம் மார்க்கெட் டல்லாக ஆரம்பித்த போது ஜெமினி பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, சிவாஜியினுடைய சைடு ரோலில் ஒரு ஆக்ட் பண்ணாங்க. அவர் படத்துலேயே பாவ மன்னிப்பு, பாசமலர், வந்தபாசம், அந்த பாவரிசை படங்களில் எல்லாத்துலேயுமே சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சைடு ரோல் மாதிரி ஆகிட்டார். செகண்ட் எம்ஜிஆரோடய நடித்தார்ல. எம்ஜிஆரோட ஒரே ஒரு படம் தான் நடித்தார், முகராசிங்கிற ஒரே படம். அதில் ஒரு ஃபைட்டிங் சீன் வரும். ஜெமினி வந்து ஒரு கால் இல்லாதவராக வருவார், ஒத்த காலில் ஒரு ஃபைட் பண்ணுவார். அந்த ஃபைட்டை பார்த்த உடனே எம்ஜிஆர் கூப்பிடாது. அந்த படம் ஒன்றுது ஜெயலலிதாவோட கவர்ச்சிக்கு தான் ஓடிச்சு, அது வேறு. அதில் தான் அந்தம்மா அரக்கா ட்ரௌசரை போட்டுக்கிட்டு அட்டகாசம் பண்ணி தெளிச்சு. அன்றைக்கி அந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயம். அதனால் அந்த முகராசி தேவர் ஃபிலிம்ஸ் அது அந்த படம் ஓடினதே, அந்த ஸ்டில்ஸே வந்து ஜெயலலிதா இத்தனோடு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு கையில் குச்சை வச்சுக்கிட்டு நிற்கிறது தான் பேனரு. எம்ஜிஆர் சின்னதாக போட்டாங்க. ஜெமினி அதில் பூந்து விளையாடினார். பிட்டிலஸ் 3ங்கிற ஒரு இங்கிலீஷ் படம், அதை தான் எடுத்தாங்க. அப்படியே எடுத்தாங்க. 15 நாளில் எடுத்தாங்க. 15 எம்ஜிஆரை வச்சு
சீக்கிரமாக படம் எடுக்க முடியாதுங்கிறதெல்லாம் உடைச்சது அந்த படம். 15 நாளில் முழு படத்தை எடுத்து 20ஆம் நாள் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர். அது தேவருடைய கைவனம். தேவர் ஃபிலிம்ஸ் எப்பவுமே பயங்கரமாக. இப்போ ஜெமினி கணேசன் வந்து தயாரிப்பாளர் இயக்குனர் ஃப்ரெண்ட்லியான ஆள், தொந்தரவு இருக்காது. அதில் என்ன ஆச்சுன்னா ஜெமினியனுடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு வரும்போது சாவித்திரி வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. சிவாஜியினுடைய எல்லா படங்கள்லையுமே சாவித்திரி இருக்காங்க. செகண்ட் ஹீரோயினாகவும் இருக்காங்க, இல்லாட்டி செகண்ட் ஹீரோயின். சரோஜாதேவி வந்தபோது கொஞ்சம் சாவித்திரியுடைய இது கொஞ்சம் இறங்குச்சு. இருந்தாலும் சாவித்திரி இல்லாமல் எடுக்கலை. பார்த்தால் பசி தீரும், அந்த மாதிரி பனித்திரை, இந்த மாதிரி பல படங்களில் வந்து சாவித்திரி ஒதுக்கிட்டு எடுக்க முடியல. சாவித்திரி இருந்தாங்க, பட்டு சரோஜாதேவி தான் கிளாமர் குயினாக வந்தாங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இந்த அம்மா மாறிடுச்சு. டிமாண்டு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய விளைவு கொஞ்சம் கொஞ்சமாக ஜெமினிகிட்ட இருந்து விலக ஆரம்பித்தாங்க. அது நாங்கள்லாம் பார்த்தோம். அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் வந்து பேசக்கூடாது. அப்புறம் இவங்க சொந்த படம் எடுத்தாங்க, ஜெமினி கணேசன் வேணான்னு சொன்னார், இவங்க எடுத்தாங்கன்னு. சின்னஞ்சிறு மனசுகள்னால் என்னமோ சின்னாரி பாப்பலுங்கிறது தெலுங்கில், தமிழ் அதே தான் சின்னஞ்சிறு குழந்தைகளும் என்னமோ டைரக்ஷனில் இறங்கினாங்க. சிவாஜியில் இருந்து எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க. டைரக்ஷன் வந்து ஒரு ஆம்பளையோட உலகம். நீ என்ன பெண்ணுரிமை பேசினாலும் நீ அந்த டைரக்ஷனில் போய் மாட்டிக்காதானே. இந்த மாதிரி என்ன சொல்லிச்சு, என் பானுமதி பண்ணலையான்னுச்சு. பானுமதி கதை வேறு. அவங்க வரும்போதே ஆக்ரோஷத்தோடு வந்தவங்க. யாராவன்ற ஆள் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. பாட்டு மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன். அவதான் பேசுறதை பார்த்துருக்கேன் நான். மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் இது என்னது இது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அலிபாபாவில் தகராறு வந்ததுக்கு காரணமே கொஞ்சம் இந்த அம்மா சரியா இல்லை. நாடோடி மன்னன்லையும் கொன்றுவாங்க. கால்ஷீட் கொடுக்க மாட்டேன்னுச்சு. கதையை மாற்றி விட்டாரு. ஆனால் படம் தப்பிச்சது அதனால தான் தப்பிச்சு. சரோஜாதேவி வந்து கலர் ஃபில்ம் பாதிக்கு மேலே கலர் படம். அந்த கலர் காட்சிகளுக்கு தான் அது ஓடிச்சு. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. சரோஜாதேவி தண்ணியில் அப்படியே வர்ற மாதிரி. தண்ணிக்குள்ளார வர மாட்டாங்க. அந்த கேமரா ஷாட் புறமாக எடுத்துப்பாங்க. நீர்த்தேவலைகள்லாம் அப்படியே போகிற மாதிரி அவங்க அப்படியே தண்ணியில் அப்படியே வர்ற மாதிரி. சாவித்திரியோட சொந்த படம் ஓடல. அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளோ என்னமோ அந்த படம் அடி. அதுக்கு அடுத்து அப்படியே சிவாஜி சாரை வச்சு பிராப்தம்னு ஒரு படம், அதுவும் இல்லை. அந்த படத்தை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஷூட்டிங் டைமில் அவரை பார்க்கறதுக்கு நான் போக வேண்டியிருந்தேன். போனால் உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நானும் எங்கள் அண்ணனும் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் ஒரு மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது கேட்பார், என்னை ரொம்ப கவனிப்பார். என்னடா ஒரு மாதிரி பார்க்குறேன்னாரு. இல்லை இது என்னங்க மேக்கப்புன்னு. ஏண்டான்னாரு. ஆந்திரா படகோட்டிகள்லாம் வந்து அப்படியே காலை வந்து இது மாதிரி சுற்றிக்கிட்டு ஒரு வேஷ்டி கட்டியிருப்போம். அது இந்த உரிமை குரல் படத்துலலாம் எம்ஜிஆர் அந்த மாதிரி தான் அது மாதிரி வேஷ்டி கட்டியிருந்தார். ஒரு ஜிப்பா போட்டிருந்தார். இது என்ன ரோலுங்கன்னு. படகோட்டி ரோலு. நம்ம தமிழ்நாட்டில் எந்த படகோட்டி இப்படி இருக்கான்னு ரொம்ப கேஷுவலாக கேட்டேன். பார்த்துட்டு கதையே தமிழ்நாட்டு கதை இல்லைடா சொல்லிட்டேன், கேட்கல. அதுவும் வரல. சூப்பர் ஃப்ளாப்பு. ஹிந்தியில் சூப்பர் டியூப்பர் ஹிட்டு மில்லனுங்கிற பேரில் வருது. மூக மனசுலன்னு தெலுங்கில் வருது. சூப்பர் டியூப்பர் ஹிட்டு. தமிழில் சூப்பர் டியூப்பர் ஃப்ளாப். எம்எஸ்வி போட்டிருந்த பாட்டுகள்லாம் ஒவ்வொன்றும் அப்படியே தேனில் கலந்த பலாசோட மாதிரி. அப்படிப்பட்ட பாட்டுகள். இது மார்கழி மாதம் முன்பனி காலம்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த சந்திரகலா ஆடிட்டு பாடுவார். கேட்டுக்கிட்டாரு. இப்போ சாவித்திரி வந்து அந்த படம் எடுத்தது தான் அவங்களுடைய சோகமான கிளைமேக்ஸ். காத்த படம் முழுந்தது. சொத்து சுகம் எல்லாம் அதில் போச்சு. அந்த ஃப்ளாப்பு தான் அவங்கள பெருசாக அடி, பொருளாதாரத்தில் பெரிய அடி விழுந்தது. அப்போ இவங்க என்ன ஆகி போச்சுன்னா பயங்கர சைஸுக்கு பெருத்து போயிட்டாங்க. திருவருட் செல்வர்ங்கிற படத்தில் ஒரு ரோல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க. ஒரு வார பத்திரிகை விமர்சனத்தில் அந்த அம்மாவை எப்படி டேமேஜ் பண்ணாங்கன்னா, காமெடியை பொறுத்தவரையிலும் நாகேஷும் சாவித்திரியும் இருக்காங்க அப்படின்னு போட்டாங்க. சாவித்திரி வரும்போதெல்லாம் கொட்டைக்கு அது அவர் உருவத்தை பார்த்து சிரிக்கிறதுன்னு விமர்சனம். அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப மோசம் போயிட்டாங்க. கையில் காசு இல்லை. சொந்தக்காரர்கள் பூரா அந்த மலையை ஜெமினி கணேசன் கைவிட்டுட்டாரா? ஜெமினி கணேசனையும் அந்த அம்மா கிட்ட சேர்த்துலையே. இவங்க சேர்த்துக்கல. அவர் போய் பார்த்தாரு. எங்களுக்கு தெரியுமே. தீபாவளி அன்னைக்கு கூட அவரால் அவங்க வாழ்க்கையில் சிறந்த நண்பராக சந்திரபாபு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. சந்திரபாபு, ரங்காராவ் இந்த மாதிரி ஆட்கள் தான். அவங்கள கேட்டுட்டு தான் உள்ளே போக முடியுங்கிற அளவுக்கு. அவங்களும் சரியாக கைட் பண்ணலையா அவங்கள? அவங்க சந்திரபாபு சொன்னால் தான் சாவித்திரியை ஜெமினி பார்க்க முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுங்க. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. இன்றைக்கி சொன்னால் இல்லாத போது சொல்கிற கதை விட்றியாடான்வாங்க. இதுதான் உண்மையாக நடந்தது. தீபாவளி அன்றைக்கி அவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. பொங்கல் அன்றைக்கி அவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஜெமினி கணேசன் கோவம் வந்துருச்சு. ஜெமினி போகிறார், பொங்கல் அன்றைக்கி சந்திக்கிறதுக்கு போகிறாரு. அந்த மாதிரி எங்கே இருக்கான்னு கூட தெரியும்.
சந்திக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் தான் மனசு உடஞ்சி விட்டுட்டார். ஆனால் ஜெமினி கணேசன் மகள்களோடலாம் நல்ல நட்போடு இருந்தாங்க. ஜெமினி கிட்ட ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவராக எந்த பெண்ணையும் நாடி போகலை. அதுதான் ஜெமினி கிட்ட இருந்த ப்ளஸ் பாயிண்ட். அவரை தேடி தான் பெண்கள் வந்தாங்க. புஷ்பவல்லி அவரை தேடி வந்தவங்க. ரேகா இந்திய நடிகை ரேகாவுடைய அம்மா. அதே மாதிரி ராஜஸ்ரீங்கிற நடிகை அவரை தேடி வந்தவங்க. ஜெமினி சந்திராங்கிற ஒரு நடிகை அவரை தேடி வந்தவங்க. கடைசியாக ஒரு பொண்ணு வந்தாங்க, அந்த அவரை தேடி வந்தவங்க. யாருக்கிட்ட இவர் போய் யாரையும் பிடிச்சிக்கல. அவங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாங்க, எழுதி வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. அத்தனை பெண்களுக்கும் அதில் என்ன வேடிக்கைன்னா, புஷ்பவல்லிக்கு தான் ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரேகா பாபுஜின்னு ஒரு பையன், 2 பையன். அந்த பையன் இவருக்கு வந்து எவ்வளோ தொந்தரவு கொடுத்தான். சாவித்திரிக்கு பையன் இருந்தான், அந்த சதீஷ்னு பேர். அந்த பையனை தான் வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டார். சாவித்திரி இறந்த உடனே அவனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இல்லை, சாவித்திரி அவர்களுக்கு வயது ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். 45 வயதில் ஒரு அவ்வளோ பணம் சம்பாதிச்சவங்க, அவ்வளோ சிவியர் டயபிட்டிஸ் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அன்றைக்கி அவருக்கு பொருளாதாரம் இல்லை, குழந்தைங்க யாருமே இல்லை. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, அண்ணா நகரில் ஒரு ஓட்டு வீட்டில் குடியிருந்த அளவுக்கு நிலைமை. அலாவுதீன் அற்புத விளக்கு 78 77 அப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அப்பயே முதிர்ச்சியான தொடர்ந்து போச்சு. அதெல்லாமே வந்து எண்டுக்கு வந்துட்டாங்க. அது எல்லாமே அப்பயே கமலஹாசனுக்கு அம்மா கேரக்டர் வந்திருப்பாங்க அவங்க. இல்லை, கமலஹாசனுடைய அம்மாவா தான் அவங்க. அந்த கமலஹாசன் நடிக்க வந்து களத்தூர் கண்ணம்மாவிலேயே அம்மா தானே. கடைசி படமும் கமலஹாசனுக்கு அம்மாவே அதான கடைசி படம் நடிச்சாங்களா? அதுக்கப்புறம் நடிச்சாங்களா என்ன தெரியல. அது 77 78. எம்ஜிஆர் எந்த உதவியும் செய்யலையா? நேரத்தில் யாரும் போகலை. அவங்க சிவாஜியோட தான் நட்பாக இருந்தாங்க, எம்ஜிஆரோட அவ்வளோ நட்பா இல்லைன்னா. எல்லாத்துக்கிட்டையுமே பகிச்சுக்கிட்டாங்க. எதான் சொல்கிறேனே, ரங்காராவும் சந்திரபாபுவும் அனுமதி கொடுத்தாதான் அவங்கள பார்க்க முடியும். சரி, அவர்கள் சந்திரபாபு போன்றவர்களாவது கடைசி வரையும் சந்திரபாபு சோத்துக்களாட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி இல்லை, அவரும் கஷ்டப்படுறாங்க. சந்திரபாபுடைய கடைசி காலங்கள் வந்து கொடுமையான காலம் இல்லை. மாடி விட்டு ஏழை பயங்கரமான காலம் இல்லை. அனாதையாக தான் அந்த ஆள் இறந்தார். அவருக்கு அவர் பட்ட அவஸ்தைக்கிட்ட ரொம்ப அதிகம். வாய் தொடுக்கல போனது என்ன மாதிரி எம்ஜிஆரை பகிச்சுக்கிட்டாரு அப்படின்னா. எம்ஜிஆர் மாத்திரம் இல்லை, ஒரு கலைன்னு ஒரு பத்திரிகை வந்துக்கிட்டு இருந்தது. ஒரு பீக்கில் இருக்கிறார் காமெடி ஆக்டில் சந்திரபாபு. இப்போ சந்திரபாபு இல்லைன்னா படம் கிடையாதுங்கிற அளவுக்கு பீக்கில் இருக்கிற நேரத்தில் அந்த கலை பத்திரிக்கையில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. சிவாஜியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்தையுமே அவன் தான் பேசுவார். இவனை மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் இவன் பண்ணுற இவனை வச்சு எடுக்கிற படத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு காயலாங்கடை கூட போட முடியாது, இவன்லாம் ஒரு நடிகனா அப்படின்னு. எம்ஜிஆரை பற்றி இவன் மாத்திரம் தானம் பண்ணலனாக்கா இவனெல்லாம் சினிமா உலகத்திலே விட்டுருக்க மாட்டேன், இவனா ஒரு நடிகனா இந்த மாதிரி பேச மாதிரி அவன் இவன்னு. இப்போ சாவித்திரியுடைய பரிதாப நிலைக்கு போகும்போது இவரும் பரிதாப நிலையில் அதோட மோசமாக இருந்தார். அதில் தான் இவங்க எல்லா எம்ஜிஆர் ஆட்சியா இவங்க அதுக்கெல்லாம் முன்னாடியே அரசியலுக்கு அவர் வேட்டைக்காரன் படத்துலையும் பரிசு படத்துலையெல்லாம் ஓவராக ஆக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பேரை கெடுத்துக்கிட்டான் சாவித்திரி. சிவாஜி மாதிரி கூட உதவல, ஏன்னா சிவாஜியோட நிறைய படங்கள் நல்லா நடிச்சு எல்லாத்தையுமே பகைச்சிக்கிட்டாங்க. யார்? சாவித்திரி ஒரு இப்போ தான் பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்கன்னு உடனே இவங்க எல்லாத்தையுமே ஓரம் கட்டிவிட்டாங்கல்ல. ஜெமினி கணேசன் மாத்திரம் இல்லை, ஆந்திரா உலகமும் கைவிட்டுருச்சா. படங்கள் இல்லைன்னு போது இவங்கெல்லாம் என்னத்துக்கு போய் பார்க்கணும்? ஒன்று வச்சுங்க, எனக்கு அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி செல்வாக்கு இல்லை உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்களை வச்சுக்கிட்டு நான் பொழப்பு நடத்த முடியாதுன்னா கை விட்டுருவாங்க, அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கை விட்டுருவாங்க. இது இந்த வாசகம் வந்து சாவித்திரி வாழ்க்கையிலேருந்து நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பாகவதர் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் யாருங்க இருந்தா? 2 பக்கமும் மக்கள் லட்சக்கணக்கில் நின்றாங்க. ஒரு திருச்சி ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போகும்போது அந்த பாகவதர் ஜெயிலேருந்து வெளியே போகும்போது நாய் கூட சேர்ந்துல மார்க்கெட் போச்சு, முடிஞ்சு போச்சு. சாவித்திரியும் அது மாதிரியான ஒரு பெண் பாகவதருடைய நிலை தான். ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து அந்த காலத்தில் இயக்குனராக தயாரிப்பாளராக மிகப்பெரிய நடிகையா. இப்போ சிவாஜியோட அந்த நவராத்திரி படம் கூட சாவித்திரிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த 9 சிவாஜியும் பார்க்கறது சாவித்திரி தான். அந்த பாவங்களை காட்டுறது சாவித்திரி. அற்புதம்னு சொல்லி அற்புத ராஜா சிவாஜி வருவார், அந்த அற்புத உணர்ச்சியை காட்டுனது சாவித்திரி. அவரை பார்த்து அற்புதமாக பார்த்து ஒரு பயத்தை காட்டுனது, பயந்தவன் நான் அப்படின்னு சிவாஜி சொல்லுவார், பயத்தை காட்டுறது சாவித்திரி. அதே மாதிரி பாசமலர் படம் சிவாஜிக்கு எந்த அளவுக்கு நேமோ அந்த அளவுக்கு சாவித்திரிக்கு ஈக்குவல். அண்ணன் தங்கச்சி இவங்க இல்லைன்னா அது இதாயிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அபாரமான நடிகை அவங்க. அற்புதமான நடிகை, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சார். நடிப்பு பற்றி ஆனால் என்ன வாழ்க்கை, என்ன திறமை, என்ன பணம் இருந்தாலும் எல்லோரையும் எல்லாம் வந்து தமிழ் திரை உலகத்துக்கு ஒரு பாடமாக அமைஞ்சாங்க. தமிழ் திரை உலகத்துக்கு ஒரு பாடமாக அமைஞ்சாங்க. தியாகராஜ பகதூர் கொடுத்த பாடம் வந்து காலாகாலத்துக்கும் நடிப்பு தொழிலுக்கு வரும். ஆஸ்கார்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது, அதில் ஸ்டீஃபன் பாய்டுங்கிறவன் தான் நடிப்பார், பெரிய நடிகர், ஹாலிவுட் ஸ்டார். அவர் சூப்பர் ஸ்டார், பிச்சுக்கிட்டு போகுது. அதே நேரத்தில்
இன்னொரு ஸ்டார் வர்றான், இவர் மார்க்கெட் கீழே விழுந்த உடனே அப்படியே ஆஸ்கார் நாமினேஷனில் இவர் பேர் இருக்குது, ஃப்ராங்க்னு பேர், ஃப்ராங்க் என்னமோ பேர். இவருக்கு தான் ஆஸ்கார் கிடைக்கும் போது அதில் நம்முடைய மார்க்கெட் பிக்கப் ஆகிடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, திஸ் இயர் த பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கோஸ் டு ஃப்ராங்க் அப்படின்னோடனே இவர் எந்திரிக்கிறார், சினாட்ரான்னு முடிக்கிறாங்க. அப்போ ஃப்ராங்க் சினாட்ரா புதுசாக வந்தாரு. அன்றைக்கி உழுவுறான் அந்த ஆள். உழுந்ததுக்கு பிறகு மார்க்கெட்டெல்லாம் போகுது, யாரும் சீர்ந்தறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் அந்த ஸ்டார் சாப்பிடுவான், அந்த ஹீரோ சாப்பிட்டு உள்ளே போவான். அங்கே டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒருத்தர் இருப்பான். நான் பார்த்துருக்கேனேம்மா, இந்த பழைய ஹாலிவுட் ஸ்டார் ஞாபகம் இருக்குதாம்மா? ஆமாம் நான் தான். சூப்பர் ஹீரோவாக இருந்த என்ன பண்ணி டாய்லெட் க்ளீன் பண்ணி உடனே பாக்கெட்லேருந்து ஒரு $100 எடுத்து கையில் கொடுப்பான். அவன் சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்குவான். இது எதுக்காக நீ கொடுத்த தெரியுமான்னுவான். மேலே இருக்கிறப்ப இல்லை, நாளைக்கு என்னாட்ட டாய்லெட் க்ளீன் பண்ண வந்தாக்கா இன்றைக்கி இருக்கிற பாப்புலர் ஸ்டார் எவனோ ஒரு ஹாலிவுட் ஸ்டார் வந்தால் ஒரு $100 கொடுப்பாங்கிற எதிர்பார்ப்பில் இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு. அதுதான் சினிமா உலகம், அதுதான் சினிமா உலகம். கண்டிப்பாக ரொம்ப உருக்கமானது. இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. ஒரு பிரம்மாண்டமான நடிகை, ஒரு பேரும் புகழும் யானை மீது வைத்து கொண்டாடிய அளவுக்கான செல்வாக்கு மிக்க ஒரு நடிகையினுடைய கடைசி காலம் எப்படி போனது, எப்பேற்பட்ட நடிகர்களுடன் ஆளுமைகளுடன் சேர்ந்து நடித்த நடிகையின் வாழ்க்கை கடைசி காலம் எப்படி இருந்தது, அந்த நடிகை அவருடைய வரலாறை இந்த இளைய தலைமுறை தெரிந்து கொள்ளும் எண்ணம் பல்வேறு விஷயங்களில் சோகம், அழுகை, சுவாரஸ்யம்னு பல்வேறு விஷயங்களில் பல்வேறு பரிணாமங்களில் நேரில் கண்ட நீங்கள் இன்றைய தலைமுறைக்கு சொல்லியிருப்பது ரொம்ப அவசியமான ஒன்றாக பார்க்குறேன். உங்கள் நேரம் ஒதுக்கி சாவித்திரி அம்மையாருடைய இந்த வரலாற்றை ரொம்ப விரிவாக பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.